வணக்கம் விவஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வீரன் தேஜ் தமிழ் கேமிங். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஓபி என்ன பார்க்க போகிறோன்னா அந்த ஓபி பேர் என்னென்னா எஸ்கேப் பாப் டென்டிஸ்ட் அப்படின்னு ஒரு கேம். அது கூட நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துருக்காது. நான் போன தடவை சொல்கிறான் மூஹாஹாஹா நீ என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டவன்ட்டு பல்ல டெஸ்ட்டு பண்ண போகிறேன். என்னடா பண்ண போகிறேன்? நோ என்னை விட்டுரு அப்படின்னு நான் சொல்கிறேன். பேட் கிவ்ஸ் என்னடா சொல்கிற? வேடாமா மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன் கீஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் உண்மையான சப்ஸ்கிரைபர் நான் சொன்னது. அவர் சேனல் வந்து ஸ்குட் கேம்லாம் போட்டார். அவர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோ இருக்கார் பாருங்க சப்ஸ்கிரைபர். இருங்க கீஸ், நான் ரெக்கார்டிங் சொல்லிடுறேன். ப்ரோ ரெக்கார்டிங் என்ன வரமாட்டேது ப்ரோ? ரெக்கார்டிங்கு என்னது வரமாட்டேது? இது கொடுக்கலடா. இது நெட்டு கரெக்டாக இருக்கா? நெட்டு இல்லைண்ணா ரெக்கார்டிங்னு போட்டுக்கிறோம். ப்ரோ ரெக்கார்டிங் ப்ரோ ரெக்கார்டிங். ஏன் கைஸ் மேலே வரமாட்டேது சேட் பண்ணா? சரி கைஸ், இப்போ வந்து விளாட ஆரம்பிச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காரு. இப்போ நம்ம வந்து இவர் வந்து எனக்கு ஐடி நேம்லாம் கண்டுபிடிச்சி எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் கொடுத்தாரு கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக அவர் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் விஜிஎஃப்னு போடலாம். இப்போ உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், கிங் 7 நம்ம கூட ஒரு ப்ரோ இருந்திருப்பார்ல, அது வந்து சப்ஸ்கிரைபர் இல்லை, சும்மா ஆசைக்காக சப்ஸ்கிரைபர்னு சொன்னேன். அது என் ஃப்ரெண்டு கைஸ், சும்மா சொன்னேன். வாங்க ப்ரோ எவ்வளோதான் ரெக்கார்டிங்னு ஒன்றுத்தையும் காதில் வாங்க மாட்டுறாரு. ஜம்ப்பு வாங்க ப்ரோ. என் தங்கச்சி ஏன் வரமாட்டானா வந்துட்டு அவள் வந்து பக்கத்தில் தான் உட்காந்துட்டு வாய்ஸ் அவர் கொடுக்கலான்னு உட்காந்துருக்கான். நான் சொல்ல வேண்டியதை மறந்துட்டேன். என்ன பண்ண மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் அழுத்திக்கோங்க. மறக்காம எல்லாத்தையும் பண்ணிருக்கோம். ஓகே ப்ரோக்கு ஒரே சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா நான் ஒரு வீடியோவில் வச்சுருந்த அவதாரெலாம் பார்த்து இது உண்மையான என்னது வீரன் தேஜ் தமிழ் கேமிங்னு கொஞ்சோண்டு. ஏன் ப்ரோ வந்து அவுட் ஆகிட்டே இருக்கிறீங்கோ ப்ரோ? டக்குன்னு வாங்க ப்ரோ. உங்களுக்காக எவ்வளோ தடவை ப்ரோ வெயிட் பண்ணுறது? வேறு பிரைட்னஸ் கம்மியாகிக்குது. அப்போ நாளைக்கு வந்து என்ன போடுவோம்? எலிமெண்ட் ஐக்கான் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் வியூஸும் போகுது. இப்போ எனக்கு என்னன்னு தெரியல கைஸ். நான் நைட் மாதிரி ஓபி போட்டிருந்தா அது 100 வியூஸ்லாம் போகுது. அவ்வளோ நான் ஓபி போட்டால் நிறைய வியூஸ் போகுது கைஸ். என்னது பாப்ஸ் ஆஃபீஸ் நம்ம கூட ஒருத்தன் நம்ம பாபு மண்டை வந்து திரிட்டு இருந்தானே, நான் பல்ல செக் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன். அவனோட ஆஃபீஸ் என்னடா ஆஃபீஸ் இப்படி இருக்குது குழாய் மாதிரி. ப்ரோ வாங்க ப்ரோ. தண்ணி குளிக்கிற பீச் மாதிரி இருக்குல்ல ப்ரோ. ரெக்கார்டிங் ப்ளீஸ் டெல் ஹாய் ப்ரோ. ரெக்கார்டிங் ப்ளீஸ் டெல் ஹாய். ஏங்க இது ரெக்கார்டிங்லாம் சொன்னால் ஒன்றும் வரமாட்டேது மேலே. ஹாய்னு சொன்னால் வருதா? ஹாய், ஐ எம் வீரன் தேஜ் தமிழ் கேமிங். தெரியும் கைஸ், கொஞ்சம் சொன்னால் தான் நம்ம சேனல்னு அவருக்கு தெரியும். எவ்வளோ தடவை படுறாங்க குடிக்கிறாங்க போல. ப்ரோ ஐ எம் யுவர் அப்படின்னு சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? உண்மையாக அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் கைஸ். நான் இப்போ போன தடவை பொய் சொன்ன மாதிரி இன்னும் உண்மையான சப்ஸ்கிரைபர். வீரன் தேஜ் தமிழ் கேமிங். செக் பாயிண்ட் பிடிச்சது. ஏன் ப்ரோ வந்து அவுட் ஆறீங்க? வாங்க ப்ரோ. மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி வாய மூடலை. போயிட்டாரு ஒரு போயிட்டாரா? நான் இல்லை, உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். டக்குன்னு வாங்க ப்ரோ. ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது கைஸ். முதல் தடவை எனக்கு சப்ஸ்கிரைபர் விளாட வந்திருக்காரு. அது உண்மையான சப்ஸ்கிரைபர் ப்ரோ. உங்களோட ஸ்குட் கேம் வீடியோலாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. அந்த லைக்லாம் பண்ணேன். அந்த சேல்ஸ்மேனோட வீடியோ போட்டிருந்தீங்க பாருங்கள், சரியாக இருந்தது. சூப்பர் ப்ரோன்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கோ. மறக்காம இந்த வீடியோ பார்க்குறாங்க நீங்களும் லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னது. வேறு பாபு பெட்டு எங்கடா இங்கே இருக்கா? அந்த பாபு மண்டையோட பெட்டு, பாபு மண்டையோட பெட்டு எங்கோ நம்ம வர மாதிரி சத்தம் கேட்குது. வாட் இஸ் த சத்தம்? இது ரெண்டு பக்கம் வந்து பிளாக் பண்ணுறீங்க. என்ன பாபு மண்டை புருக்கு பண்ணுறதுக்குன்னே வெயிட் பண்ணுறீங்களாடா நீங்கள்? பாபு மண்டை போல இருக்கு. ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? வாங்க ப்ரோ, என்னை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ப்ரோ.
யார் பல்லுக்கு பைசெட்டுக்குள்ள போய் இப்போ கொஞ்சம் உஷாரா போ. டேய் எப்படிடா ரெண்டு பேரும் வந்து பிளாக் பண்றீங்க? ரெண்டு பேரும் பிளாக் பண்றாங்க. பல்செட்டுக்குள்ள பாபுன்னு பேர் வச்சிருக்கீங்க தெரியல ப்ரோ. வாங்க ப்ரோ பார்த்து இந்த டக்குன்னு ஓடணுட்டீங்க. பாரு வராங்க வர்றீ பல்ல மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் இங்கே பிடிச்சிடுறாங்க. அதனால நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வெயிட் பண்ண முடியாது. ஐயோ ஃபோன் வர ப்ளீஸ். சப்ஸ்கிரைபர் வாங்கோ வந்துட்டு போங்கோ. கத்த முடியலகோ. வாங்க வாங்கோ வாங்கோ. எங்கே ப்ரோ இருக்கீங்க? ஒன்றுமே வர மாட்டேன் ப்ரோ. வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. உங்களால் ஒன்றால் முடியும் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஜம்ப் பண்ணுங்க. வாங்கோ வாங்கோ. வந்துட்டாங்கோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். முதல்ல சப்ஸ்கிரைபர் வந்திருக்காரு வேறு. குட்டியம்லாம் போட்டிருப்பாங்க. நீயும் இவளும் பார்த்தா நல்லா இருந்ததான். பார்த்து வாங்க ப்ரோ. பார்த்து வாங்க ப்ரோ வாங்க வாங்கோ. என்ன ப்ரோ நீங்கள் அந்த ஃபேனுக்குள்ளேயே பூந்து வர்றீங்கன்னு நானும் பூந்து வரலான்னு பார்த்தா அவருக்கு வேறு மாதிரி காமிச்சிட்டு போலையே. நம்மளுக்காக அவரும் அவுட்டாருங்க. அவுட்டாருங்க பாருங்க கைஸ். அவ்வளோ பெரிய பேனு நம்மளுக்கு. வாங்குவோம். ஒருத்தர் மைண்ட் கிராஃப்ட் சொல்லியிருந்தாரு ப்ரோ இல்லை சர்வைவல் மோடு போடுங்க, நான் உங்களுக்கு வந்து 16 சப்ஸ்கிரைபர் ஏற்றி விட்றேன்ட்டு. உண்மையாக என்னன்னு தெரியல. நான் இன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட்டு சர்வைவல் மோடு போட போகிறேன். அது நம்ம வீடு கட்டினோம்ல, அதுலேருந்து சர்வைவல் மோடு போட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு சர்வைவல் மோடு போட்டு வாங்க ப்ரோ. ஃபோன் வந்து இதே இருக்குது வேறு. எங்கள் பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. வாடே ஏன் ப்ரோ அவுட்டாரிங்க? நானும் உங்களுக்காக அவுட்டாங்க. ஏன்டி இப்படி வாயை புரியாத மாதிரி பேச பொய்ப்பிக்காதடி. இருங்க ப்ரோ பார்த்து வாங்கோ. சாக்கடி இது பாருங்க பார்த்து இப்படி இடிச்சிடக்கூடாது. என்னது இது இவ்வளோ நேரம் அடிக்கிறாங்க? கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க வேன். நெட்டு கோளாறுன்னு நினைக்கிறேன்டி. நெட்டு கோளாறு முன்னாடி இது நெட்டு கோளாறு போட்டு விட்டாங்க. எப்படி எப்பயும் நெட்டு கோளாறு? ஏன்டா ஒழுங்கு நெட்டு வச்சுனாலும் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? புருக்கு பண்ணினே இருக்கிறாங்க. ஏன்டா புருக்கு பண்ணுறீங்க? திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வரணுமா? நாங்கள் போய் கண்டினியூ பண்ணுறாங்க கைஸ். நான் வந்து அவர்கிட்ட வந்து நெட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்மளுக்காக அவர் ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்காரு பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்காரு அவர் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன்னு பாருங்க கைஸ். அடுத்த வீடியோ என்ன போடலான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எந்த இடத்துலேருந்து விட்டேனோ அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறது சொல்கிறதுக்காக தான் பாஸ் வச்சு திரும்ப போய் கண்டினியூ பண்ணேன். திரும்ப பாஸ் வச்சு கண்டினியூ பண்ணி விட்டேன். அங்கே போய்ட்டு ஐயா அவுட் ஆகிறாரே கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். ஒரு வழியாக அந்த பெட்டு அந்த பாபு மண்ணையோட பெட்டை முச்சிட்டு ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். வாங்க ப்ரோ. இவருக்கு எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க கைஸ்னா. ஏன் மட்டும் வெளில போயிட்டேன்னு தெரிஞ்சு ஒரு நமக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து வராருன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருப்பார். வந்தாச்சு சூப்பர். வாங்க பல் செட்டில்டி. அவன் பாபு மண்டே நம்ம கூட ஒரு பல்ல பிடிங்கிடுவேன் அது இதுன்னு மிரட்டினானே அந்த நாயோட பெட்டாண்டி. செக் பாயிண்ட்லாம் பிடிச்சிட்டீங்களா ப்ரோ? பார்த்து என்ன அவர் மட்டும் போறாரு? இங்கே பாருங்க காயாவோட மண்டை காலுக்கு இலக்கியில் வந்து ஊகிது. ஏன் ப்ரோ நீங்களும் அவுட் ஆகிறீங்க? நானும் உங்களுக்காக அவுட் ஆகிறேன். அவுட் ஆகலாம் அப்படி கீழே போயிட்டேன் ப்ரோ. அவுட் ஆன மட்டும் சிம்பிடுவேன் ப்ரோ. நான் அவுட் ஆகிட்டேன் ப்ரோ. வாங்க ப்ரோ வாங்குறேன். எப்படி ஆக்டிங் போடுறியா? கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ரோ. நல்லா ஈச்சம் மூஞ்சி வச்சிருக்காரு. என்ன ப்ரோ மாடோட கொம்பு வச்சுருக்கீங்க? யார் மேலே முட்டியில் போயிடுச்சு நெத்தியில் போயிடுச்சிங்களா? மாடு கொம்பு வந்து ஐயோ மாட்டு கொம்பு உங்களுக்காக அவுட் ஆறால இல்லையா? இது அந்த செக்கில் நம்ம அவுட் ஆறாரா இல்லை அவுட் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துருக்காரு. நம்ம ஆக்டிங் போட்டது அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல. என்னது அவுட் ஆகிட்டே இருக்கிறேன். அவங்களும் டை ஆகிருக்காங்க படு. வேணும்னே டை ஆகிற முடியும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மண்டை அடி வாங்கிட்டு இருக்குது. வாங்க ப்ரோ. அவரு இல்லடி வேற ஒருத்தாண்டி. வாங்க ப்ரோ. ஐயோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மண்டை மாட்டிக்கிட்டு கொஞ்சம் லேசாகவே போகலாம்ல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மண்டை மாட்டிக்கினே இதுலேயே டை ஆகல. இந்த பிளேடு போட்டு பிளேடு இல்லை லைட்டிங் பிளேடு. லைட்டிங் பிளேடு ஷார்க்குடா.
ஏன்டா ஏனில ஏற கூட ஒரு மனுஷனை நிம்மதியாக ஏற விடுறீங்களாடா? அவங்க நம்ம இல்லை இவங்க போயிட்டாங்க படு. அவன் வந்தாச்சு கைஸ், ஒரு போராட்டத்துக்கு கிடைச்சு இருங்க அப்புறம் வரான். கமெண்ட் பண்ணியிருக்காரு ஹாய். எவ்வளோ தடவை ப்ரோ ஹாய் சொல்லு. ஐயா பல்பு போட்டிருக்காரு ப்ரோ. நான் தான் போட்டேனா? என்னடா இது? ஏதோ ஷார்க்கு குருட்ட வயிறு படி இருக்கு. ஷார்க்கிலுடைய செருப்பில் நடந்தா ஒரு அச்சு வரும்ல கைஸ், அந்த மாதிரி என்னமோ கோட் போட்டு. இல்லடா ஏன் ப்ரோ அவுட் ஆகிட்டே இருக்கு? ஏ பார்க்க செஸ் போர்டு மாதிரி இருக்குல்ல. ஆமாம், ஆனால் வலிச்சிருக்குல்ல பாப்பா நம்ம அடுத்து பாப்பி பிளேட்டம் போட முடியாது. ஏன்னா ரோப்ளாக்ஸை பாப்பி பிளேட்டம் கேட்டார் அவரு. நானும் இப்போ செக்லாம் நிறைய இப்போ செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே பிசியில் விளாட்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே விளாண்டா ஒரு மாதிரி இப்போ நீங்கள் இப்போ ஏதாவது டெம்பிள் ரன் விளாட்றீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் வரும்ல, அந்த மாதிரி வருது. நான் எப்படி போடுறதுன்னே தெரியல. பாப்பி பிளேட்டை மட்டும் வேணாம் ப்ரோ. வேறாச்சும் கார்டன் ஆஃப் பன் ஐயா என்ன கீழே போகிறார் ப்ரோ? ஏன் ப்ரோ கீழே போகிறீங்க? உங்களுக்காக நான் திரும்பி ஃபஸ்ட் வரேன். என்ன இது ஜம்ப் பண்ணிக்கினே இருக்கிறான்? என்ன ஜம்ப் பண்ணுறான்? நெட்டு தைச்சி வாய வைக்காத. என்னாச்சு? ஸ்க்ரீன் லேக் ஆகுது ஸ்க்ரீனு. திரும்பவா லிஃப்ட் திரும்பவா காருக்கு ரோல் போடுவோம் இதுல. திரும்ப ப்ரோ ஆன் பண்ணுங்க. காருக்கு ரோல் வாங்க ப்ரோ. அது மடிக்கு அங்க ஒரு லிஃப்ட் அமுக்குங்க ப்ரோ. லிஃப்ட் அமுக்க மாட்டறாரு ப்ரோ. லிஃப்ட் அமுச்சு மேலே வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க லிஃப்ட் அமுச்சு இந்த பட்டன் அமுக்க தெரியாதா? என்னன்னு தெரியலையா ஒரு வேளை? காருக்கு ரோல் போடுவீங்களா? அது மாதிரி ஏன் ப்ரோ வர மாட்டீங்க? என்னாச்சு? கீழே குடிச்சிட்டியா? வரீங்களா? போறாரு ப்ரோ. என்ன போற? எப்படி ப்ரோ நிக்கிறீங்க? அந்த ஆகாயம் ப்ரோ போனாலும் ஏன் ப்ரோ அப்படியே நிக்கிறீங்க? கேம் விட்டு வெளில போயிட்டாரு. கேம் விட்டு வெளில போயிட்டாரு சப்ஸ்கிரைபரு. அவர் ஆஃப்லைன் போயிட்டாரு. நம்ம கூட கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் காமிச்சிட்டு போயிட்டாரு. இது நம்ம சப்ஸ்கிரைபர் போயிட்டாரு கைஸ் மனசு வலிக்கு. ஏன் ப்ரோ போனீங்க விட்டுட்டு பாதிலே? அவர் கேம் விட்டு வெளில போயிட்டாரு. கொஞ்சம் வீடியோவில் வந்துட்டு போயிட்டாருல, அதே கொஞ்சம் ஹாப்பி. நான் மட்டும் தான் இது மேலே தனியாக விளையாட போகிறேன். ஐயோ ஐயோ நான் வேறு கேம் கொண்டு வந்துச்சியா? நான் அப்புறம் அதுக்குள்ளே நான் அடுத்த கேமுக்கு தூரமாக ஒன்று ஜம்ப் பண்ணுறப்ப டையை வரேன். ஏன்டி உனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா மூடிக்கிட்டு பாரு. நம்மலாம் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு மேன். இங்கே பாரு காற்று இங்கே வர. நானும் சவப்பட்டி போடுற பழுக்க வச்சுருங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சோல்ஜர்ஸ் தான் நிற்கிறாங்க. என்னது அது? ஆயா போகுது அப்படியே அமுக்கி விட்டா என்ன ஆகும்? ஆயா காலி. என்ன ஆயா காலி ஆகல? ஆயா இப்போ போட்டால் நான் தான் காலி. என்னடா இங்கேருந்து கொண்டு வரீங்க? என்ன இங்கே பாரு, இங்கேருந்து கொண்டு வராங்கடி. என்ன நண்டு போடியா? நண்டு போட சும்மா ஒரு ஃபன் பண்ணலான்னு நினச்சேன். இப்படி பண்ணி விட்டாங்க. அது போக முடியல. ஒன் டைம் யூஸ் போல. அது ஒன் டைம் யூஸ் கைஸ். அது என்னால் போக முடியல. நான் நினச்சி நின்று பாட்டை வேணாச்சும் நீங்கள் போய் ஜீவன் பண்ணி போகிறேன். சப்ஸ்கிரைபர் போயிட்டாரு கைஸ். கொஞ்சம் மனசு வலிச்சு. சேனலுக்கு வந்துட்டு போயிட்டாரு. ஓகே நீ ஏதாச்சி சளியை உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில். இங்கே செக் பாயிண்ட்டே இல்லடி இருக்குடி. நான் நீ மிதிக்காமல் வந்திருக்கேன். பண்ணுற குன்னு பண்ணுறேன்ட்டு செக் பாயிண்ட்டை மிதிக்கலடி. நம்ம மூடர் ஆயா வந்துச்சுல பவு பவு அப்படின்னு போகுது. பார்த்துக்கலாம். ஆயா ஒரு தடவை 10 கம்மி விடுவோம் நம்ம. ஐயா நம்மள்கிட்ட சிக்கமா போகுது 10 பொம்பு அப்படியே. சூப்பர் சூப்பர். ஐயோ எப்படி இந்த சோட்டு புளிக்கிக்கு வர வேலையில் கீழே உயிந்து மானத்தை வாங்கிது.
சொட்டை பிடிக்கி ஒரு தரம் உனக்கு இருக்குது ஒரு ஆட்டி எப்போ நீ என்ன ஆட்டிக்கிற ஆட்டியில் நீ பிறந்து ஓட்டியே புட்டுவ. எப்பயும் கீழே அவுட் ஆகிக்கிறான் அந்த பாட்டு மண்டையன். என்னடா அது அவளுக்கு என்னமோ வலிக்குதுன்னு போயிட்டா. ஆமாம் நான் அதுக்கு இந்த லாவால் ஊங்கினேன். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோமா இப்போ தான் புரியுது. சொல்லி வாய மூடலை போட்டு தள்ளிட்டானு இந்த டாபர் மாமாஸ். கைஸ் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். நான் இந்த பிளாக் ரோட்ஸ் விளாண்டுருந்தேனா என்கிட்ட லேப்டாப் இப்போ சர்வீஸ் ஆகி வந்துட்டு கைஸ் விளாண்டுருந்தேனா அதில் வந்து ஒருத்தன் பூமர் மேன்லாம் பேர் வச்சுட்டு வராங்க கைஸ். 2 பாயில பூமர் மேன்ட்ரா எவன்டாவன் பூமர் மேன்ட்டு பூமரு சரியான பூமராக இருப்பாங்க போல கைஸ். வந்துட்டு பூமர் மேன் ஐயா பூமர் மேன்லாம் பைத்தியம் மாதிரி பேர் வச்சுட்டு வராங்க கைஸ். அங்கே பார்த்தீங்களா கைஸ் அந்த பாபு மணியோட பெட்டும் அந்த பல்லு இழிச்ச ஓனாவும் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்து செலவு வச்சுக்கிறாங்க. பெரிய ஆளு மனசில் பல்லு பிடுங்கி எடுத்து தின்ன வேண்டியது அந்த பாபு மண்டையனுக்கு. இதெல்லாம் மற்றவங்கள பேக்கில் இந்த பெட்டு இந்த பாபு மண்டையனோட என்னது இழிச்சாய பெட்டிருக்குல்ல அது பல்லு பிடுங்கி பெட்டு இல்லை நாய். அது வந்து என்னென்னா வரவங்க பேக்கில் ஃபுல்லாக கடிக்கும். இந்த நாய்களுக்கெல்லாம் ஒரு இப்போ என்னது ஐயோ பேசிகிட்டு இருக்கப்போ வந்துட்டேன்னா இந்த நாய்ங்களுக்கெல்லாம் ஒரு சிலை பெரிய நான் ஊருக்கு நல்லது பண்ணிச்சு போயிரு. சை அவனா பல்லு பிடுங்கி வாயில் போடுறான். இவனா வரவங்க பேக்கெல்லாம் கடிக்கிறான். யாரா நீங்கோ எங்கேருந்து வந்துக்கிறீங்கோ? மற்றவங்க ஊயில பிடுங்கிறது உங்களுக்கு என்னது பெரிய ஆளுன்னு சொல்லி உங்களுக்குலாம் என்ன செலவு வைக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய ஆளாயிடுச்சு. அவ்வளோ பெரிய விஷயமாயிட்ட கண்ட்ரிபியூட் பார்த்தீங்களா கைஸ். அந்த மண்டையனுங்களாம் ஏன்டா எனக்கே ஒரு சிலை இல்லை நீங்களாம் கெட்டது பண்ணுறீங்க உங்களுக்குலாம் ஒரு சிலை பார்த்துக்கிறான்டா ஒரு தடவை பார்த்துக்கிறான்டா மாட்டாமையாடா போவீங்க பார்த்துக்கிறான்டா. இந்த மண்டையனுங்களாம் ஒரு சிலை ஒரு பேக்கு கடிக்கிறாங்க பல்லு பிடிக்கிறாங்க குசும்பு பிடிச்ச அனைத்தும் வேலையை அந்த மொட்டை என்னது அந்த பல்லு பிடிங்கிக்கிட்டே அந்த இழிச்சவனை பெட்டிக்கிட்டே தான் என்னடா சப்ஸ்கிரைபர் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வராங்க ப்ரோ. ஏன் ப்ரோ ஃபஸ்ட்லேருந்து வரீங்க? நான் கேம் எண்டிக்கே போயிட்டேன் ப்ரோ. நல்லா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரணும்னு ரொம்ப நேரமே ப்ரோ. சாரி ப்ரோ நான் கேம் முடிச்சிடுறேன். சாரி இப்போ என்ன ஹவு டேர் யூ எஸ்கேப் மை எவ்வளோ தைரியம் வந்து என்னோட இந்த பாப் அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆக எவ்வளோ பெரிய ஆளாடா நீ மாங்கா மண்டே. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு போயிட்டாரு. அந்த பல்லு பிடுங்கி மண்டையை வந்து போட்டு தள்ளிட்டானா பல்லு பிடுங்கி ஒரு தடவை வச்சிடா. பார்த்தீங்களா வீஸ் வந்த உடனே துரத்துறான். ஏண்டா உன் ஹாஸ்பிட்டலில் வந்து பல்லு பிடுங்குறோம் ஹாஸ்பிட்டலில் இருந்துடும் உன்னை கொஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா பல்லு பிடுங்கிய. ஏண்டா பக்கத்தில் போனதுக்கெல்லாமா அடிச்சு போட்டு ஹலோன்றான் பார்த்தீங்களா. சத்தம் கேட்டுச்சு எனக்கு ஹலோ அப்படின்னு கேட்டுச்சு. டா கொண்டு போட்டு என்னடா ஹலோ போலோன்ட்டு படா அவன் வந்து கேமரா ஸ்க்ரீனை மறைச்சிடுறாங்க வீஸ். அதனால தான் ஒழுங்காக விளையாட முடியல. அப்புறம் போது இந்த மொட்டை மண்டையை வந்து நம்ம போட்டு தள்ளிட்டே இருக்கான். எப்படி வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுன்னு தெரில. ஒரு விளாண்டுருக்கப்ப நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மொட்டை மண்டையிலேருந்து எஸ்கேப் ஆகலாம் நம்ம போட்டு தள்ளிடுவாங்க. ஓடு டெலிஃபோர்ட் எஸ்கேப்பு யோப்பா அவரோட எஸ்கேப் ஆயாச்சு. என்னடா இந்த கேமில் எபிக் ஸ்கூல் எஸ்கேப் ட்ரை அவர் கேம். வேண்டாம் உங்கள் கேம் நான் அடுத்த தடவை போகிறேன். அது அவ்வளோதான் கைஸ். இந்த கேம் பிளே இதோட முடிஞ்சிச்சு. நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் ஃப்ரம் விரந்தீஷ் தமிழ் கேமிங். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் 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 மறக்காம இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம். தம்னைக்கு போடுறாங்கடா வரமாட்டேது. ஐயா தப்பாக வந்துட்டு கொஞ்சோண்டு பக்கத்தை எடுத்து ஒழுங்காக வரமாட்டேன் ஸ்க்ரீன்ஷாட்டு. தம்னைக்கு போட்டால் கொஞ்சோண்டு கெத்தாக இருக்கும். போட்டு தம்னை சரி கைஸ் இது தம்னை போட்டுருவோம். சரி கைஸ் இதோட கேம் பிளே முடிச்சுப்போம். பாய் ஃப்ரம் விரந்தீஷ் தமிழ் கேம். பாய் பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் பாய்.